என்னன்ட்டு இது? ஒருவேளை இது அவங்க கோயில்ன்றதுனால அவனை ஜெயிக்க வச்சிருப்பாங்களோ? நம்ம கண்ணு முன்னாடி தானே பூ போட்டு பார்த்தாங்க. கோயில் காரியத்துல அப்படியெல்லாம் நினைக்க வாய்ப்பே இல்லை. நம்ம பேசாம அமைதியா இருப்போம். ரோகிணி அக்கா, நம்ம மாமாக்கு தான் புடவை கிடைச்சிருக்கு. ஏய் சும்மா இரு, ரேவதி இருக்கா. ஓம் சக்தி. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்னியகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். ஓம் சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. அந்த அம்மனுக்கு சீட்டு குலுக்கி போட்டதுல கூட உனக்கு சாதகமா பூ வரலையே. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோ, உனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு. அதை நான் பாத்துக்கிறேன். இப்படி யாருக்கும் தெரியாம என்கிட்ட பேசுறத நிறுத்திட்டு இப்போ ஒன்னு சொன்னல, அத போய் ஆண்டி கிட்ட சொல்ல பாப்போம். உனக்கு தைரியம் இல்லைல்ல? கிளம்பு. வந்துட்டான் பெரிய இவனாட்டம். அட போப்பா, உன் கோவம் எனக்கு நல்லா புரியுது. ஆனா நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. என்னன்னு தெரியுமா? நீங்களே ரேவதிக்கு தெரியாம தான் இங்க எல்லா ஆக்டிவிட்டிஸும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுல நீங்க நான் என்ன பண்ணணும்னு சொல்லக்கூடாது, புரியுதா? ஒரே சிரிப்பு சிரிப்பா வருது. சும்மா பேசிக்கிட்டே இருக்காத, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு போ. சரிப்பா, எல்லாத்துலயும் தோத்துக்கிட்டே இருக்கியே, உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. என்ன பண்றது? இதுக்கு மேல உன் இஷ்டம். மகாமாத்ரே நமஹ. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிஹே கௌரி நாராயணி நமோஸ்துதே. அம்மா, பத்திரிகை அம்பாள் பாதத்துல வச்சு நல்லபடியா கும்பிட்டாச்சு. இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும்மா. இந்தாங்கோ. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. சரிங்க, நான் வரேன் சார். நான் வரேன் சார். வாங்க. அக்கா, நீ கோவமா இருப்பேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உன்கிட்ட பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். சந்திரா, நாம என்ன பிளான் பண்ணாலும் அந்த கார்த்தி வந்து எல்லாத்தையுமே கெடுத்துடுறான். ஒவ்வொரு முறையும் அவன்கிட்ட தோத்துட்டு புலம்புறதே நமக்கு வேலையா போச்சு. அக்கா, ரேவதி அவன் கையை விட்டு போக கூடாதுன்னு அவன் ரொம்ப தெளிவா பிளான் பண்ணிட்டு இருக்கான்க்கா. சந்திரா, மறந்து கூட ரேவதி இருக்கும்போது இப்படி எல்லாம் பேசாத. அதுக்கப்புறம் ரொம்ப பிரச்சனையாயிடும், புரியுதா? இல்லக்கா, இல்ல. அது எப்படி ரேவதி இருக்கும்போது அதெல்லாம் பேசுவேன்? எனக்கு மனசு ஆறாமதான் உன்கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்கேன். மத்தபடி ரேவதி முன்னாடி இப்படி பேசுறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமாக்கா பிடிச்சிருக்கு? நாம ரொம்ப கவனமா இருக்கணும் சந்திரா. கவனம் இல்லாம வார்த்தையை விடக்கூடாது. புரியுதுக்கா. இனிமே நான் அப்படிலாம் பேச மாட்டேன். ஆனா எனக்கு என்னமோ இந்த நலங்களையும் வந்து அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணுவானோன்னு தான் தோணுது. கரெக்ட். எப்போ அவன் ஏல புடவையை வாங்கிட்டு போனானோ அப்பவே எனக்கு மனசுல தோணுச்சு, அவனை ரேவதியோட நலங்குக்கு வரவிடக்கூடாது. அவனை நிச்சயத்துக்கு கூப்பிட்டு அவனால அசிங்கப்பட்டதெல்லாம் போதும். கண்டிப்பா அவன் நலங்குக்கு வரவே கூடாது. மவனே, எனக்கு ஒரு சந்தேகம், அதான் கேக்குறேன். என்ன? இந்த பாரு, அம்மன் தாலியை திருடுனா பந்தக்கால் நடுறது நின்னு போயிடுமே என்ன? எப்போ வந்து எதை கேக்குறீங்க சித்தப்பா? இல்ல, ஒரு சந்தேகம், அதான் கேட்டேன். சித்தப்பா, ஏற்கனவே சாமி கண்ணுல ரத்தம் வருது இல்ல, அதுலயே மொத்த ஊரும் பீதியில இருக்கு. இதுல அம்மனோட தாலி காணாம போயிடுச்சுன்னு வைங்க, ஊரே ஏதோ அவசகுணம் நினைச்சு பதற போகுது. இதுக்கு நடுவுல பந்தக்கால் நடுறது நடக்குமா என்ன? மீறி அப்படியே நடந்தாலும் அது சுமூகமா நடக்காது, மனக்குறையோட தான் நடக்கும். அப்படியே சில பிரச்சனைகளும் கிளம்பும். எப்படி? ராஜா சேதுபதி கையால பந்தக்கால் நடுறது இந்த சாமிக்கே பிடிக்கலன்னு நாமளும் ஊருக்குள்ள அப்படி லேசா கொளுத்தி போடுவோம். நாம அப்படி சொன்னா டக்குன்னு பத்திக்கும். சரி மவனே, சித்தப்பனுக்கு இன்னும் ஒரு சின்ன சந்தேகம். என்னாச்சு உங்களுக்கு? சந்தேகமா கேட்டு என் உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க? அது இல்ல மவனே, ஊருக்குள்ள எதை சொன்னாலும் 1000 கேள்வி கேட்கிற பயலுவ சாமி பேரை சொல்லிட்டு எதை சொன்னாலும் கண்ணை மூடிட்டு எப்படி மவனே நம்புறாங்க? சித்தப்பா, அதுதான் நம்ம ஊரோட சைக்காலஜி. சாமின்னு வந்துட்டா இங்க ஒரு பைய அவன் புத்தியை யூஸ் பண்ணவே மாட்டான். கடவுள் பேரை சொல்லி
நாம என்ன கதை சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான். காரணம் பயம். ஏதாவது சொன்னா சாமி குத்தம் ஆயிரும்னு சொல்லி அப்படியே பீதி ஆயிருவான். ஏன்னா நம்ம ஊரு டிசைன் அப்படி. அதுவும் சரிதான். ஓ போனவன் இன்னும் காணமே. கொஞ்சம் பொறுமையா இருக்கு சித்தப்பா. சித்தப்பா தோண்டான். குடு குடு குடு. எப்படிண்ணே? டேய், சொன்ன மாதிரி காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்ட. உன் மேல யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல. நான் யார் கண்ணிலாவது பட்டாதானே சந்தேகம் வர்றதுக்கு. மனே, நான் சொல்லல பையன் பன்னீர் கெட்டிக்காரன்னு. அதெல்லாம் சொன்ன வேலையை கரெக்டா செஞ்சிருவான்ல அவனே. சும்மா சொல்லக்கூடாதியா. அம்மன் கழுத்துல இருந்த வரைக்கும் சின்னதா தெரிஞ்ச தாலி இப்போ உன் கைக்கு வந்ததும் தான் அதோட மதிப்பே என்னன்னு தெரியுது. ரொம்ப சரியா சொன்னீங்க சித்தப்பா. இதோட வேல்யூ மினிமம் 1 கோடி வரும். அப்பாடா, 1 கோடியா? ஐயோ மவனே மவனே, அதை கொஞ்சம் சித்தப்பா கையில குடுறா. ஏன்? இல்லடா மவனே, கோடி ரூபா பொருள் இல்ல, ஒரு ஆசைதான் வாங்கி பாத்துக்கிற. குடு குடு. என்ன கணம். ஏன் மவனே, இம்மா பெரிய அம்மன் தாலிய இத கோயிலுக்கு கொடுக்கறதுக்கு அந்த ராஜா சேதுபதிக்கு எப்படி என் மனசு வந்துச்சு? சித்தப்பா, இதோட மதிப்பு நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெருசு. அதுவும் அந்த தாலியில பதிச்ச கல்லு இருக்கே, அதோட மதிப்பு பல லட்சம் வரும். கல்லுக்கே வா? என்ன மவனே சொல்ற? இவன் பாக்குறத பார்த்தா ஊருக்குள்ள எவனாவது போட்டு கொடுத்திருப்பானோ. அதான மவனே, சரியா இந்த பன்னீர் பையன் கோயிலுக்குள்ள இருந்து வந்த உடனே இவன் வந்துட்டானே. நீ சொல்ற மாதிரி ஊர்க்கார பையன் எவனாவது போட்டு கொடுத்துருப்பானோ? சித்தப்பா, நம்மள போட்டு கொடுத்திருந்தா அவன் ஏன் கோயிலுக்கு வரணும்? நேரா நம்ம வீட்டுக்கு தானே போயிருப்பான். அப்புறம் எப்படி வந்தான்? நான் கோயிலுக்குள்ள போயிட்டு வெளியே வர வரைக்கும் ஒருத்தர் என்ன பார்க்கல. அப்புறம் எப்படி மவனே இவன் நம்மள மோப்பம் பிடிக்கிறான்? ஏமாவனே, நம்ம எப்ப எந்த வில்லங்க செஞ்சாலும் இவன் எப்படி கரெக்டா என்ட்ரி கொடுக்கறான்? இது பாரு, இந்த மாரின்னு ஒரு சீரியல்ல அந்த ஹீரோயின் பொண்ணுக்கு மத்தவங்களுக்கு நடக்க போறத தன்னோட நெத்தியில கை வச்சா முன்கூட்டியே என்ன நடக்க போகுதுன்னு காட்டுவாங்களே. ஒருவேளை இவனுக்கும் அந்த மாதிரி ஏதாவது பவர் இருக்குமோ? ஏன் சித்தப்பா நீங்க வேற? அவன் சாதாரணமா கூட வந்திருக்கலாம்ல. மவனே, எனக்கு என்னமோ இவன் சாதாரணமா வந்த மாதிரி தெரியல. நான் சொன்ன மாதிரி இவனுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அதான் மவனே, நாம என்ன பண்ணாலும் இவன் எப்படியாவது வந்து அதை தடுத்துறான். சித்தப்பா மெதுவா பேசுங்க, அவன் இந்த பக்கமா தான் வரான்.